வந்து நம்ம இது செஞ்சோம்ல, மாவு அரைச்சோம், 1/4 கிலோ போட்டு அரைச்சோம்ல ஆப்ப மாவு, அந்த ஆப்ப மாவு அதிலே நம்ம வந்து ஆப்ப மாவு கரைச்சிக்கிட்டோம். இதில் 3 இதுவும் சேர்க்க போகிறோம். ஒன்று வந்து வாடா, ஆப்ப மாவு, இது வந்து ஒரு 3 சேரும். இதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி கீரை, வெங்காயத்தாள் நறுக்குனது, பச்சை மிளகாய். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இதுக்கு எண்ணெயோட ஊற்ற தேவையில்லை, நம்ம கொஞ்சம் ஊற்றிடுவோம். வெங்காயம், கொத்தமல்லி கீரை, இது சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம். கருவேப்பிலை, இது அந்த மாவை ஆப்ப மாவே எடுத்துருக்கோம். கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இதில் சிறுபருப்பு வேக வச்சு போடுவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சோண்டு துவரம் பருப்பு வேக வச்சதை சாம்பாருக்குள்ளதே கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு, இது கையில் தான் நம்ம தட்டணும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் நம்ம வந்து கொஞ்சோண்டு மாசி நுணுக்கி வச்சுருக்கோம்ல, மாசி அது கொஞ்சம் போடுவோம். ஏன்னா ராட்டு போட்டு செய்வாங்க, நம்ம அது இல்லாதனால நம்ம வந்து மாசி போட்டுக்குவோம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இது நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம், ஏற்கனவே நம்ம போட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆப்பத்துக்கு மாவு கரைச்சிட்டுருக்கோமா, அதை வந்து இப்போ ஊற்ற போகிறோம். ஒரே இதில் நம்ம வந்து 3 செய்கிறோம். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். இது தேங்காய் வந்து நம்ம காஞ்சி போன தேங்காய் வேஸ்ட்டாக போகாமல் தூக்கி போடாமல் அதுங்களை நம்ம தூள்